ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சிவனொளி பாதமலை. இதை சிங்கள மக்கள் சிரிப்பாதன்னு சொல்லுவாங்க, தமிழ் மக்கள் சிவனொளி பாதமலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மலையில் என்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னா, சிங்களவர்கள் இதில் ஒரு பாதம் ஒன்று இருக்குது. இந்த பாதத்தை சிங்கள மக்கள் சொல்கிறாங்க இது புத்தர்ட பாதம்னு, தமிழ் மக்கள் சொல்கிறாங்க இது சிவண்ட பாதம்னு சொல்லி. இந்த அடிப்படையில் தான் இந்த மலையில் போய்ட்டு வழிபடுறாங்க மக்கள். மிகவும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அழகான மலைன்னு சொல்லலாம். அந்த அளவில் சுற்றுலா பயணிகள் இந்த மலையில் இந்த மலையேறதுக்கு வருவாங்க. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2243 மீட்டர் உயரத்தை கொண்ட இந்த மலை மஸ்கெலியா நல்ல தண்ணி என்ற பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த 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 சீசன் டைமில், அதாவது டிசம்பர் ஜனவரி காலப்பகுதியிலலாம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்கங்க. சாதாரண இந்த மலையில் நம்ம ஏறும்போது சும்மா ஒரு நைட் ஒரு 11 மணி 12 மணி 1 மணி அந்த டைமில் நம்ம ஏறினோம்னா விடிய காலையில் நம்ம இந்த சன்ரைசஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சன்ரைசஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை கண்டு கழிக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப விடிய காலையிலே இந்த மலையில் ஏற ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா தான் அந்த சன்ரைசஸை நம்ம பார்த்துட்டு இந்த மலையில் போய்ட்டு அந்த பாதத்தை நம்ம வழிவிட்டு போகலான்ற ஒரு மலையில் நம்ம ஏறின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். கீழே போய்ட்டு பாருங்கள் இந்த மலையில் நம்ம ஏறுற நேரம் இந்த மலை எப்படி இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் இந்த மலையை நீங்கள் கண்டு கழிக்க வர்ற வெளிநாட்டவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த மலையை சுற்றி உள்ள பிரதேசங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சன்ரைசஸ் எல்லாம் இந்த வீடியோஸில் நான் எடுத்திருக்கேன். எப்படி சன்ரைசஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலையில் மேலே இருக்க நேரம் இந்த மேலேருந்து நம்ம பார்க்குறேன்னு இந்த மலையை சுற்றி என்னென்ன வியூஸ் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். போய்ட்டு பாருங்கள்.